இருந்து ரொம்ப நேரம் காத்திருந்து என்னை தேடி பிடிச்சி அழைச்சி, நான் போயிட்டேன், என்னை ஆள் விட்டு கூப்பிட்டு தேடி பிடிச்சி அழைச்சி தன் வாகனத்திற்கு அருகில வர செய்து என் கையை பிடிச்சி, நீ ரொம்ப நல்லா பேசுற, தொடர்ச்சியா பேசு அப்படின்னு சொன்ன. அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த ஒரு வார்த்தை, அது கொடுத்த ஊக்கம் வேறு எதுவும் என் வாழ்க்கையில் கொடுத்ததில்லை. அன்னையிலிருந்து நான் தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சேன். அது ஒரு பெரிய விஷயம். அண்ணன் சீமான் இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த குவாலிட்டி அறிஞர் அண்ணாதுரையிடம் இருந்தது. ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன். அறிஞர் அண்ணாதுரையினுடைய காலகட்டத்தில் அண்ணாதுரை மிகச்சிறந்த பேச்சாளர், அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அவருடைய சக தோழர்களாக இருந்த நாஞ்சிலாராக இருக்கட்டும், ஈவி.கே. சம்பத்தாக இருக்கட்டும், கண்ணதாசனாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், அவர்களும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள். ஆனா அண்ணாதுரை என்ன செய்வார் அப்படின்னா, எத்தனை பேச்சாளர்கள் எத்தனை தம்பிகள் இருந்தாலும் சரி மேடையில பேச விடுவார். மேடையில பேச விட்டு எல்லாரும் பேசி முடிச்ச உடனே தான் பேசுவார். மேடையில் அவர்களை பேச அனுமதிப்பது என்பது அவர்கள் மீது அண்ணாதுரை கொண்ட அன்பு. நீ எத்தனை பேர் வேணாலும் பேசு, உன்னை தாண்டி நான் சிறப்பா பேசுவேங்கிறது அண்ணாதுரை அவர் மீது கொண்ட நம்பிக்கை. அதாவது சிவாஜி கணேசன் அவருடைய காலகட்டத்தில் அதன் பிறகாக நடிக்க வந்த நடிகர்கள் இருக்காங்கல்ல, எல்லாருக்குமே சிவாஜி கணேசனுடைய சாயல் இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல சிவாஜி அவங்க இமிட்டேட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவர் ஒரு பிராண்ட் ஆயிடுவார், ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆயிடுவார். அதன் பிறகு வரக்கூடிய நடிகர்கள் இடத்துல அந்த ஒரு தோற்ற மயக்கம் இருந்துட்டே இருக்கும். நான் இந்த மேடையில இருந்து சொல்றதுல எனக்கு எந்த விதத்திலையும் தயக்கம் இல்லை. கடந்த 15 ஆண்டுகள்லையும் சரி, இன்னும் 1/4 நூற்றாண்டு 25 ஆண்டுகள் கழித்தும் சரி, இந்த 25 ஆண்டுகள்லையும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு புதிய பேச்சாளர் உருவாகிறான் என்றால் அண்ணன் சீமானின் சாயல் இல்லாமல் உருவாகவே முடியாது. அது மேடை பேச்சுக்கலையில், சமகால அரசியலில் மேடை பேச்சுக்கலையினுடைய உச்சம் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு. ஒவ்வொரு துறையில உச்சம் சொல்லுவாங்கல்ல, இப்ப திரைத்துறையில உச்சத்தை விட்டு ஒரு நடிகர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மேடை என்பது, மேடை பேச்சு என்பது அண்ணன் ஜெயசீலன் அவர்கள் சொன்னது போல ஒரு ஆர்ட் ஃபார்ம். அது ஒரு கலை வடிவம், அது ஒரு துறை. அது சினிமா துறையில் உச்ச நட்சத்திரம் விஜய் அவர்கள் என்றால் அவர் அதை விட்டு விட்டு வந்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு துறையிலும், இப்ப விளையாட்டு துறையில்